வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 17 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் அற்புதமான நாளாக இன்று தொடங்குகிறது. நாள் முழுவதும் எண்ணியது முடிதல் வேண்டும் என்ற வாக்கிற்கிணங்க நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகுது. ஆண்டவனுடைய அருள் நேரடியாக இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் இருப்பதனால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி உங்களுக்கு. அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்று சில தடங்கல்கள் சச்சரவுகள் இருக்கும். பொறாமை உங்க மேல மற்றவங்க படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம வாழ்க்கையில வளர்ந்தா தான் நம்ம மேல மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. அது வளர்ச்சியையும் குறியிட்டு காட்டுது. பொறாமை யார் பட்டாலும் கவலைப்படாதீங்க. உங்க வேலையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி தைரியமா முன்னிறுத்தி போங்க. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம். அனைத்து மிதுனராசி நண்பர்களுக்கும் நண்பர்களின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நாளாக அமைகிறது. யாரோ ஒரு நண்பன் மூலியமாக நல்ல ஒரு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான முயற்சிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பன் நல்லா இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நண்பனை நீங்கள் சந்தித்தே தீர்வீர்கள். அனைத்து கடகராசி நண்பர்களுக்கும் இன்றைக்கு சுப செலவு தரக்கின்ற நாள். வீடு, நிலம் வாங்குவது, கன்சியூமர் டியூரபிள்ஸ் போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, வெள்ளி, தங்கம் வாங்குவது போன்ற அனைத்து விதமான சுப செலவுகளை தரக்கூடிய நாள். இந்த சுப செலவுகளின் மூலியமாக என்ன அர்த்தம்னா, விருத்தி என்பது ஏற்படும். வளர்ச்சின்னா என்னன்னா, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணும்போது மட்டும்தான் ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிகவும் சுபத்துவகரமான நாளாக உங்களுக்கு வருகிறது. சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கு சற்று மனசில் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் தரக்கூடிய நாளாக இருக்கு. சிம்மராசிக்கு பொதுவாக எல்லா நாளுமே ஸ்ட்ரெஸ் தான். இன்றைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கள் மூலியமாகவே சில மன உபாதைகள், மனசில் சில கஷ்டங்கள், சஞ்சலங்கள் வரக மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனா, கடவுளை நினைத்து தியானம் செய்யும் பொழுது மற்றும் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுதும் விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மட்டும்தான் இதையெல்லாம் தாண்ட முடியும். அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இன்றைய நாள் மன நிம்மதியும், மன அமைதியும், மன நிறைவும் தருகின்ற ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. ஸ்ரீ விஷ்ணு பெருமானை நீங்கள் வழிபடும் இந்த நிலையில் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுடைய துணையோடு உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் வெற்றிகளும் வாழ்க்கையில் வந்து குவியக்கூடிய அத்துணை சாத்தியக்கூறுகளும் உண்டு. துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பயம் என்பது வந்துவிடும். இந்த பயத்துடைய ஆணி வேர் என்பது ஆசை. ஆசையின் காரணமாக தான் பயம் வரும். ஆசை இல்லாதவர்களுக்கு பயமே இல்லை. ஏதாவது ஒரு மேல் ஆசை, இது நடக்குமோ நடக்காதோ, நடக்காத ஒன்று நடக்கும்னு கற்பனை பண்ணுறதுக்கும் நடக்கின்ற ஒன்று நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும் தான் பயம் வரும். எப்பேற்பட்ட விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்தாலும் உங்களுக்கு சிறப்பான செய்தி என்னன்னா, எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி ஜெயிக்க போறீங்க. அனைத்து விருச்சிகராசி என்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான நாள் இன்று. மேன்மையை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள், சொந்தக்காரங்க மூலியமா மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த சொந்தக்காரங்க நமக்கு பக்கபலமாக இருந்துட்டா வாழ்க்கையே ஒரு வரப்பிரசாதம் ஆகிடும். எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் மனுஷங்க தேவை. அந்த மனுஷங்க இன்னைக்கு அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அனைத்து தனுசு ராசினியர்களுக்கும் இன்றைக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதில் பெரிய முன்னேற்றங்கள், புதுசாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, புதிதாக ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லக்குள்ள என்டர் ஆகிறது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று வருகிறது. மகர ராசினியர்களுக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடிய நாளாக வருகிறது. பல ஆண்டுகளாக உங்கள் மனதில் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் விவேகம், இதெல்லாம் கலந்து இன்னைக்கு நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வரும். அனைத்து கும்பராசினியர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக வருகிறது. கும்பத்துக்கு அதிர்ஷ்டமா கேட்கும் போதே இனிப்பா இருக்கு. ஆனால் அது உண்மைதான். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவன் இறங்கி வந்து உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய மனநிலைமையில இருக்கார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். கேட்டு பாருங்கள், கொடுக்கப்படும்.
அனைத்து மீனராசினியர்களுக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய அன்பு இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு நாள். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய முன்னேற்றங்களை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள முருகப்பெருமானை வேண்டி வழிபட வேண்டும். இன்று 17 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.